வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ட் ஹேக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பை வச்சு நம்ம எல்லாத்தையும் ஹேக் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆப் என்ன, அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பேசிக் கமாண்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ஆப்புன்றது தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு. அந்த ஆப் நேம் டெர்மெக்ஸ். அந்த டெர்மெக்ஸ்ன்ற ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. டெர்மெக்ஸ்னால் என்ன, அதை ஏன் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சில இது இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து டெர்மினல் எமுலேட்டர் சப்போர்ட்டாக இருக்குது. டெர்மினல் எமுலேட்டர்னால் இந்த மாதிரி கோடிங் டைப் பண்ணுறது, அதில் தான் சப்போர்ட்டிங் இருக்குது. அது நம்ம வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுறதை நம்ம இதில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெர்மெக்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ டெர்மெக்ஸ்ன்ற ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு வந்து லவ்லின்ட்டு நான் இன்டர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து ஏதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சிம்பிள் இருக்குது. அது என்ன எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். அது வந்து டாலர் சிம்பிள். அந்த டாலர் சிம்பிளுக்கு அடுத்தாப்பில் தான் நம்ம கோட் டைப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏபிடி அப்டேட்டுன்ற கோடை டைப் பண்ணுவோம். எப்போவுமே இதை டைப் பண்ணணும். இது வந்து பேசிக் கமாண்ட் எப்போவுமே உள்ளதில். அதை அப்டேட் ஆகி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நெட் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஸ்பீடாகவே முடிஞ்சிடும். முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஏபிடி அப்கிரேட் அப்படின்ற பேசிக்கான கமாண்டை கொடுக்கணும். அதுக்கு ஏபிடி அப்டேட் அப்படின்றத டைப் பண்ணுவோம். அப்படின்னு டைப் பண்ணி அதை என்டர் அமுக்குனீங்கன்னா அது அப்டேட் ஆயிரும். ஏபிடினா ஆல் பேக்கேஜ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குன்னு காட்டிடுச்சு, டன்னுன்னு வந்துடுச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்கிரேட் ஆகி முடிச்சிடுச்சு. அது டன்னுன்னு காட்டிச்சு. இப்போ நம்ம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நார்மலான எல்லா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் பிகேஜி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து அந்த பேக்கேஜ் நேம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து கிட்டுன்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். G18 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கிட் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். கொஞ்சம் டைம் கேட்கும். ஒய் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எஸ்ஆ நோவான்னு கேட்கும். ஒய்ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் உங்களுக்கு. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தது எனக்கு டக்குன்னு வந்துடுச்சு. இப்போ வந்து எல்எஸ்ன்னு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எந்த கிட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு காமிக்கிறதுக்கு எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் நம்ம இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லாமே வந்துடும். இதேமாரி பேக்கேஜ் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே போகணுன்னா சிடி அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எந்த பேக்கேஜ் வேணுமோ அதை டச் பண்ணணும். நம்ம சிடின்னு கொடுத்துட்டு ஸ்டோரேஜுக்குள்ளே போவோம். இப்போ சிடின்னு கொடுத்துட்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அமுக்குனீங்கன்னா திரும்பியும் எல்எஸ் அப்படின்னு கொடுங்க. அடுத்த கமெண்ட் நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ன போடணுன்ட்டு காமிக்கும். எல்எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நிறையா வருது. டவுன்லோட்ஸ், மூவிஸு, மியூசிக், பிக்சர்ஸ்னு வருது. இது என்னென்னா அடுத்து நம்ம கமெண்ட் வந்து சிடின்னு கொடுத்து இதில் உள்ளதை காப்பி பண்ணி மியூசிக் வேணும்னா மியூசிக்கை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணலாம். மூவிஸ்குள்ளே போகணுன்னா அதேமாரி, டவுன்லோட்ஸ் போனால் அதேமாரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது உள்ளே போகும். சரி, இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நிறையா இருக்குது, நம்ம இதை வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் கிளியர் அப்படின்ட்டு ஒரு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மொத்தமும் கிளியர் ஆயிரும். சரி, இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த விட்டு வெளியே போகணும் அப்படின்ட்டு நார்மலாக நீங்கள் வந்து பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே போகாது. இப்போ நான் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். ப்ரெஸ் பண்ணேன்னா வெளியே இப்படி தான் இருக்கும். ஆனால் மேலே இருக்கும் டெர்மெக்ஸ் ஃபஸ்ட்டு செஷன் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன திரும்ப செய்யணும், டெர்மெக்ஸ்குள்ளே போயிட்டு எக்ஸிட் அப்படின்ட்டு அதிலே ப்ரோக்ராம் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வெளியே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட உடனடி அப்டேட் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் யூஜின். Warning: this content is just for information, not for inspiration. If you need to do this, that's your own risk. Thank you.